ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ வெல்கம் யூ ஆல் டு மை நியூ வேர்ல்ட். எதுவுமே ரீவைண்ட் பண்ணி பார்க்க டைம் இல்லாத அளவுக்கு தான் லைஃப்பில் ஓடிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. பட் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாப் பிரேக் கொடுத்துட்டு என் ஃபேமிலிக்காக ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை சுற்றி எவ்வளோ பொருள் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு கூட நான் சரியாக நோட் பண்ணி வைக்காம தான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ லாஸ்ட்டு ஃபியூ வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே எடுத்து என்னென்ன இருக்குது, எது தேவையில்லைன்றதெல்லாம் பிரித்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சில ப்ராடக்ட் எடுத்து பிரித்து பார்க்க போகிறேன். இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 6 months கிட்ட ஆயிடுச்சு. நான் ஒரு இடமாக தான் இந்த வீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டோட பால்கனியை தான் வந்து கொஞ்சமாக மேக் ஓவர் பண்ண போகிறேன். பார்த்தது இல்லையம்மா உள்ள. ஆமாம், எங்கள் நேற்று அம்மா வீட்டிலேருந்து எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிருக்கும் போது தான் இந்த லோட்டஸை வந்து நான் கொண்டு வந்திருந்தேன். கொண்டு வரும்போது மொட்டாக தான் இருந்தது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அடுத்து 10 நிமிஷத்துலேயே வந்து மலர்ந்துடுச்சு. இன்னொரு லோட்டஸ் வந்து செத்துடுச்சு. நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு குளம்னு பார்த்தது இதுதான். இறங்கி குளித்ததும் இந்த குளம் தான். இந்த ஊர் வந்து காஞ்சிபுரம்லாம் தாண்டி போகணும். இது வந்து அம்மா அப்பாவோட குலதெய்வம் இருக்க ஊர் இது. ஸோ இன்றைக்கி விலாக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்சதுமே என்னோடய ரெகுலர் ரொட்டீனில் தான் முடிச்சிட்டு இருந்தேன். ரெகுலர் ரொட்டீனை அப்படியே உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டலான்னு சொல்லும்போது தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்துருச்சு. ஸ்டீல் வெசல் கலெக்ஷன்ஸ் வ்ளாகில் வந்து காட்டியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு மில்க் பேன் வந்து மேலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இனிமேல் வந்து யூஸ் பண்ணி பால் காய்ச்ச போகிறேன்னு சொல்லிட்டு. நான் சின்ன வயசில் அம்மா எல்லாருமே பால் காய்ச்சும் போதெல்லாம் இதில் பார்த்துருக்கேன். பட் எனக்கு டக்குன்னு இதில் ஒரு விஷயம் தோணாமல் போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, நல்லா வந்து எடுத்து பால் அதில் ஃபில் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி அடுப்பில் ஏற்றி கொதிக்கிறதுக்காக வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஹீட்டான உடனே இந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் குக்கர்லேருந்து ஒரு மாதிரி கருகி போகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. எனக்கு அந்த ஸ்மெல் நல்லாவே தெரிஞ்சுது. என் மாமியாரும் என் கூட தான் இருந்தாங்கப்போ. நான் என்ன நினச்சேன்னா, நான் இந்த வச்சுருக்க ஸ்டிக்கரில் வந்து நெருப்பு பட்டு புகை வருது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்டிக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி எடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்டிக்கரும் கழண்டு வந்துடுச்சு. பட் ஆனால் அந்த ஸ்மெல் வந்து நிற்கவே இல்லை. ஒரு மாதிரி பால் தீஞ்சி போகிற ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நோட் பண்ணாங்க எங்கள் மாமியாரும், பால் தாம்மா தீயுதுன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். பேனோட விசில் இருக்க இடத்துல வந்து தண்ணி ஃபில் பண்ணி தான் இதில் வந்து கொதிக்க வைப்பாங்க எனக்கு தெரியும். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அது சுத்தமாக மறந்தே போச்சு. நான் அதில் தண்ணி ஊற்றாமவே அப்படியே டைரெக்டாக வந்து பாலை அடுப்பில் வச்சுட்டேன். பால் வந்து லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி, உடனே வந்து பாலை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் வந்து மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணி கொதிக்க வச்சேன். பால் வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. பேட் ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஏன்னா வந்து நான் பால் அடுப்பில் வச்சுட்டு எங்கேயாவது போயிடுவேன், அது கண்டிப்பாக பொங்கி ஊற்றிடும். அதுவும் இல்லாமல் ஒரு டைம் பால் எடுத்து காய்ச்சும் போது அதை வாஷ் பண்ணும்போது ரொம்ப தேய்ச்சி கழுவ வேண்டியதாக இருக்குது. பட் இந்த மாதிரி பேன்னா வந்து அது நம்ம எத்தனை தடவை பாயில் பண்ணாலும் அடி பிடிக்கிறது கிடையாது. அண்ட் செகண்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு பால் வந்து சூடாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு கொடுக்கும்போது இதெல்லாம் யார் யூஸ் பண்ண போகிறான்னு சொல்லி தான் நான் எடுத்து மேலே போட்டு வச்சுருந்தேன். ஸோ பட் வந்து இப்போது இந்த பால் குக்கர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி பாலெல்லாம் சிந்த விடுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து அன்பேக் பண்ண வேண்டிய கொஞ்சம் பார்சல்ஸ் வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். வீடு ஷிஃப்டிங் டைமில் எனக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ஆக்சுவலாக இது வந்து லாஃப்டில் இல்லை, என்னோடய கபர்டில் தான் வச்சுருந்தேன். என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்னு போடுற அளவுக்கு என்கிட்ட ஹேண்ட்பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சுது. நான் ஆஃபீஸ்க்கு வந்து ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போக மாட்டேன். லேப்டாப் பேக், இந்த மெசஞ்சர் பேக் மாதிரி இருக்கும்ல, அதுதான் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுலேயே லேப்டாப், என்னோடய அதர் ஐட்டம்ஸு, பர்ஸு, ஃபோன் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு லேப்டாப் பின்னாடி மாட்டுற பேக் பேக் இருக்குல்ல, அது வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏதோ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த பேக் கொண்டு போனால். ஸோ நான் எப்போவுமே வந்து மெசஞ்சர் பேக் மாதிரி தான் லேப்டாப்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆஃபீஸ்க்கு நான் மோஸ்ட்லி இது வரைக்கும் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனதே கிடையாது. என்றைக்காவது லேப்டாப் இல்லாமல் போகிறேன்னா அன்றைக்கி தான் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவேன்.
ஸோ அதனால் என்கிட்ட பெரிய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸும் கிடையாது, நான் ஹேண்ட்பேக்ஸும் எடுத்துகிட்டு போனதும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷமாக எனக்கே தெரியாமல் நிறைய ஹேண்ட்பேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். நான் வாங்கி வச்சுருக்கேனே தவிர அதை மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த 2 பேக்குமே வந்து என்கிட்ட எப்போவுமே காம்பேக்டாக இருக்கிற ஒரு பேக் தான். எங்கேயாவது வெளியில் போனால் கொண்டு போகலான்னு சொல்லி தான் அதை வாங்கி வச்சேன். எனக்கு ஆக்சுவலாக அந்த பேக் மாட்டும் போது என் சின்ன வயசில் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வருவாங்களா, அந்த ஞாபகம் வரும். எல்லாம் வந்து இந்த மாதிரி லாங் ஸ்ட்ராப் வச்சு சின்ன ஹேண்ட்பேக் தான் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வராங்க, கையில் ஒரு நோட் எடுத்துகிட்டு. ஹேண்ட்பேக்ஸை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்ததுனால இந்த 2 ஹேண்ட்பேக் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். அண்ட் இப்போ பார்த்து அந்த கிளிட்டரியாக இருக்கிற அந்த ஹேண்ட்பேக் வந்து நான் வாங்கினதில்லை. இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு சில காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஒரு காம்போவோ அதுவும் எனக்கு கூட கிடச்சிருச்சு. அண்ட் இந்த பிங்க் பவுச் வந்து என்னோட தம்பி ஒய்ஃப் வந்து என் பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணது. அது எனக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப பிடிச்சதுனால அவளுக்கு கொடுக்காம அதை எடுத்து நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இது ஒரு பெரிய பேகு, இது பற்றி நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. பட் இந்த பேக்குள்ளே நிறைய குட்டி 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 ஹேண்ட்பேக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றா பார்த்துடலாம். குழந்தைங்க பிறந்ததுலேருந்து ஹேண்ட்பேக்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு போகும்போது கொஞ்சம் பெரிய பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால ஹேண்ட்பேக்ஸ் வந்து செட் ஆகாது. இந்த பவுச் வந்து என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது. அவங்க கொடைக்கானல் போயிட்டு இருந்தப்போ அங்கேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஞாபகமாக அதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த கிளிட்டரி பேக் வந்து நான் தான் வாங்கினேன். இது எங்கே வாங்கினேன் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் எனக்கு ஒரு பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த பர்ஸ் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட். இன்ஃபேக்ட் நான் பர்ஸின் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்ததே இது தான். இதுக்கு வந்து என்னோடய ஆஃபீஸ் கலீக் ஆக்சுவலாக என்னோடய ஹெட் அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஒரு பார்ட்டிக்காக கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு விருந்து கொடுக்கறதுக்கு. அப்போ எனக்கு வந்து தட்டில் புடவை இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது இந்த பர்ஸும் கொடுத்தாங்க. பர்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அவங்க ஞாபகமாக அப்படியே பத்திரமா என்கிட்ட இருக்கட்டும்ன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த பர்ச் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினது. இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். 450 சம்திங் ஏதோ தான் இந்த பேகு. பார்த்த உடனே இந்த கலரு அண்ட் அந்த கோல்ட் ஸ்ட்ராப் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது வந்து எனி பிளாக் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் சரி, இல்லை நார்மலாக ஒரு சாரி கட்டி நீங்கள் இதை கொண்டு போனாலும் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பவுச் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பெய்ஜ் கலர் ஹேண்ட்பேக் தான். இந்த பேக்கும் வந்து ஒரு 600 to 700 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பெரிய டிசைன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் காம்பேக்டாக அழகாக டீசெண்டாக இருந்தது. ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ் ஆஃபீஸ்க்கெல்லாம் போட்டுட்டு போகும்போது இந்த மாதிரியான ஹேண்ட்பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் இதை வாங்கி வச்சேன். அடுத்ததான் இந்த ரெட் அண்ட் மெரூன் ஹேண்ட்பேக் தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஹேண்ட்பேக் மேலே கிரேஸ் வந்து வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஹேண்ட்பேக்கு. இதுக்கு முன்னாடி யூசேஜுக்காக ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கேன். பட் இது ஒன்று பார்த்தோன்னே தான் இது என்னோடய கலெக்ஷனில் என் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குமேன்னு சொல்லி தோணி வாங்கினது. இந்த ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு கலர். மாடர்ன் ட்ரெஸ் அண்ட் சாரீஸ் எதுக்கு போட்டாலுமே வந்து சூப்பராக இருக்கும். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். அப்போவே 900 ருபீஸ் இருந்தது. அண்ட் சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேண்ட்பேக் மேலே கிரேஸ் இருக்கும்ல, அந்த ஒரு ஹேண்ட்பேக் தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹேண்ட்பேக். சின்ன வயசில் இந்த ஹேண்ட்பேக் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் என்னால் அப்போ வாங்க முடியல. இப்போ வாங்கி வச்சுருக்கேன். பட் ஆனால் இதில் வந்து என்னால் நிறைய திங்ஸ் கொண்டு போக முடியலனாலும் ரொம்ப லிமிட்டடாக ஃபோனு, கேஷு, கார்டு இந்த மாதிரி கொண்டு போகும்போது இந்த ஹேண்ட்பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹேண்ட்பேக். எனக்கு இதோட காஸ்ட் வந்து எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அண்ட் மெயினாக அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளவே வந்து ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஹிடன் திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னா அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து கேஷியோட கலெக்ஷன். இது எல்லாமே வந்து அவளுக்கு கிஃப்டாக வந்தது தான். அண்ட் இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக வாங்கின எனக்கு தெரிஞ்ச கடைசி குட்டி ஹேண்ட்பேக் வந்து இதுதான் நினைக்கிறேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி குட்டி ஹேண்ட்பேக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் ஃபோனு, என்னோடய பர்ஸ் எல்லாமே வச்சுட்டு போக எனக்கு காம்பேக்டாக இருக்காது. பட் ஆனால் இந்த ஒரு ஹேண்ட்பேக் பார்த்தோன்னே ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு கேர்லி ஃபீல் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் நான் அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்துட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் வந்து என்னோடய கலெக்ஷன்லேயும் வச்சுக்கணும்னு ஆசையாக இருந்தது. மெயினாக மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஏதாவது வெளியில் ட்ரெக்கிங் இல்லை அவுட்டிங்லாம் போகும்போது இந்த ஹேண்ட்பேக் வந்து ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி சைடில் போட்டுட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இது ஹேண்ட்பேக் கலெக்ஷனில் வருமானு தெரியல, பட் ஆனால் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் மை லைஃப் சேவியர் பேக்குன்னு நான் இதை சொல்லுவேன். இந்த பிங்க் கலர் பேக் வந்து பேபி டயப்பர் பேக்கு. கேஷி பிறக்கும் போது நான் வாங்கினது. இப்போ வரைக்குமே நான் அதை தான் வந்து கியானாக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஜோக் ஹேண்ட்பேக் தான். இது ஹேண்ட்பேக் ஆக்சுவலாக நான் வாங்கலை, எனக்கு பிஆரில் வந்தது. பட் ஆனால் இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேக். ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் நான் இந்த பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்குள்ளவே என்னோட திங்ஸ் எல்லாமே அகாமடேட் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் லேப்டாப்புமே இதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதில் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அடுத்தது நீங்கள் பார்த்த எம்கே பேக் வந்து ஒரிஜினல் எம்கே பேக் கிடையாது ஆக்சுவலாக, அது ரெப்ளிகா தான். ஸோ அது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினது. பார்த்தோன்னே அந்த பேக் வந்து கலர் அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லி ஒரு பேக் வாங்கலான்னு வாங்கி வச்சுருந்தது. இருக்க எல்லா ஹேண்ட்பேக்லையும் பார்த்தீங்கன்னா லாங்காக ஸ்ட்ராப் இருக்க மாதிரியான ஹேண்ட்பேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட ஷார்ட்டாக இருக்கிறது இது இன்னும் ஒன்று மட்டும்தான் இருக்கும். இந்த பேக் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஜிப்பர், நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பேக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. எனக்கு அதனால வந்து கை கிட்ட மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு சைடில் அந்த ஸ்ட்ராப் போடுற ரிங் இருக்குது, பட் ஆனால் அந்த லாங் ஸ்ட்ராப் இல்லை. ஒரு லாங் ஸ்ட்ராப் வாங்கி தான் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு கோ டு ஹேண்ட்பேக் கம் பேக் பேக் பேக்னா எனக்கு இது மட்டும் தான். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து டியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பேக் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஹேண்ட்பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரிப்புக்கெலாம் எங்கேயாவது போனேன்னா கண்டிப்பாக இந்த ஹேண்ட்பேக் தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா இதில் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் உள்ளன்னு சொல்லி நிறைய ஜிப்ஸ் இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாம் எனக்கு உள்ளே அகாமடேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பர்ஸு, ஃபோனு இதெல்லாம் வைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் குவாலிட்டி அதை விட சூப்பராக இருக்கும். அண்ட் ஏன்டா இந்த பேக் வாங்கினேன்னு தெரியாமல் ஒரு பேக் வாங்கி வச்சுருப்பேன்ல, அந்த பேக் வந்து இதுதான். இந்த பேக் வந்து கலருக்காகவே நான் மெயினாக வாங்கினது. செகண்ட் வந்து இதோட சைஸ். இது வந்து ஒரு ஓவர் சைஸ்டு ஹேண்ட்பேக். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் கிடையாது. பட் ஆனால் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். அந்த கலருக்காகவே மெயினாக நான் வாங்கினேன். அண்ட் பேக்கும் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த பேக்கில் வந்து நிறைய ஜிப் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஜிப் கம்பார்ட்மெண்ட் தான் உள்ளே இருக்குது. மேலே இருக்கிறது கூட கிளிப் ஆன் டைப்பில் தான் இருக்குது. இது வரைக்கும் வாங்கி வச்சிருக்கேனே தவிர நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ். இப்போ நான் காமிச்ச பேக்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக் பிடிச்சிருந்ததுன்னா அது என்ன பேக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்காக நான் தேடி யோசித்து ஒரு பொருளை வாங்கியிருக்கேன். அது வந்து இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனில் வந்து வெசல் வாஷிங்காக நான் பார்ஸ் யூஸ் பண்ணாமல், அதாவது சோப் பாராக யூஸ் பண்ணாமல் லிக்விட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது என்னென்னா ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த பவுலில் டிப் பண்ணி திரும்ப பாத்திரம் விளக்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. செகண்ட் அதை வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அதை எடுத்து வச்சுலாம் யூஸ் பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த ஒரு பம்ப் டைப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்பென்சர் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே வந்து லிக்விட் போட்டுட்டு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டா மேலே இந்த மாதிரி நம்ம பம்ப் பண்ணும்போது அந்த ப்ரஷில் வந்து அந்த லிக்விட் வந்துடுது. எக்ஸஸாக இருக்கிற லிக்விட் எல்லாம் வந்து கீழே ஒரு ட்ரேயில் வந்து சேர்ந்துடுது. நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற அழுக்கெல்லாம் எதுவுமே திரும்ப அந்த டிஸ்பென்சருக்குள்ளேயே போக மாட்டேங்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. முக்கியமாக வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. இது பக்கத்துலேயே வந்து அந்த ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்காக ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இரும்பு நார்லாம் தேய்ப்போல அதெல்லாமும் அது பக்கத்தில் வச்சுக்கலாம். என்ன இது கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். டைம் ஒரு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. கொஞ்சமாக வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கலான்னு சொல்லி எல்லாமே அன்பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சைடு நான் போன விலாகில் சொல்லியிருப்பேன், நான் எக்ஸஸாக யூஸ் பண்ணாமல் இருக்கிற ப்ரொவிஷன்ஸு, க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் இருக்க எல்லா பொருளுமே கியானா கொட்டி தீர்த்துட்டா.
எனக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஐட்டம் மட்டும் எடுத்து செல்ஃப் ரேக்கில் வச்சுட்டு மீதி எல்லாமே அந்த டப்பாவில் தான் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் எனக்கு இதை தாண்டி அதில் இருக்கிறதும் வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு வந்து அந்த பெரிய பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறது வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை. ஏன்னா ஒரு தடவையுமே அவ்வளோ பெரிய பக்கெட் எடுத்து யூஸ் பண்ணுறது. அண்ட் செகண்டு அதை அடிக்கடி நான் எடுத்தும் கீழே போட்டுடுறேன். என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ அதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸையும் வந்து மேலே ரேக்கில் இப்போ ஷிஃப்ட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக ஆல்ரெடி நான் கிச்சன் கண்டெய்னர்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் தான் இன்றைக்கி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து இந்த செல்ஃப் ரேக்கில் வந்து அகெயின் ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் கிச்சனில் வந்து அவ்வளோ குக்கிங்லாம் பண்ணலைனாலும் சரி, ஒரு வீட்டுக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆகி போகும்போது அந்த வீட்டில் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, என்னென்ன ரேக்கில் என்னென்ன வைக்கணும், என்னென்ன கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து நான் தான் பண்ணி வைப்பேன். ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்துடுவேன். எடுத்து யூஸ் பண்ணதில் அவ்வளோ கிடையாது. பட் இப்போ வந்து எல்லாமே நானே எடுத்து யூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு ப்ராப்பராக தெரியுது எது எந்தெந்த சைடு வச்சா சமைக்கும் போது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பேண்ட்ரிக்காக வச்சுருக்க அந்த ரேக்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். பட் இந்த விலாகில் வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அதெல்லாம் காட்டல. ஏன்னா எனக்கு மைண்டில் வந்து இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது அண்ட் இன்னும் வந்து நிறைய ரீஆர்கனைஸ்லாம் பண்ண போகிறேன். அதுக்காக இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் பெருசாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன்ல, அது பண்ணும்போது அதை வந்து ஒரு விலாகில் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டுக்கு வெளியில் பால்கனி வந்து இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் வந்து கொஞ்சமாக அழகுக்காக நான் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் இருந்தாலும் ஏதோ வந்து ஒரு எம்டியாக இருக்க மாதிரியே எனக்கு தோணிகிட்டே இருந்தது. நம்ம பழைய வீட்டில் என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் அழகாக ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பேன். அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்படியே பேக் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி இந்த வீட்டு என்ட்ரன்ஸையும் வந்து கொஞ்சமாக வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் புதுசாக வாங்கி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு உள்ளே வரைக்கும் தான் ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தோம். வீட்டுக்கு வெளியில் அவுட்டர் இதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணலை. பட் அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரேடியாக நான் மேக் ஓவர் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வந்து மழை வருது, நிறைய வந்து லேபர்ஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு வந்து தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது பேசிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். அவங்க ஒயிட் வாஷ் பண்ண வரும்போது இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். இந்த உடன் ஹேங்கிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பழைய வீட்டிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மேலே வந்து ஒரு குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். ஸோ ஒரிஜினல் இதெல்லாம் எதுவுமே வைக்கல. ஒரிஜினல் மேலே வச்சா எனக்கு தண்ணி ஊற்றுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால ஒரிஜினல் பிளான்ட்ஸ் எல்லாம் கீழே வச்சுருக்கேன். ஆர்டிஃபிஷியல்ஸ்லாம் வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன். கேஷிக்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து நிறைய மணி பிளான்ஸ் வந்து தொங்கணும் அண்ட் கர்டன் க்ரீப்பர்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பிளான்ஸ் வந்து வீடை சுற்றி அடர்த்தியாக இருக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் வந்து கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு சின்ன வெயின் மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இதுவும் வந்து பிளாஸ்டிக். அந்த டோர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்விட்ச் போர்டு வந்து ரிமூவ் பண்ணணும். அது வந்து ஒயிட் வாஷ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா எங்களோட நேம் போர்டு வந்து ஒன்று பிளான் பண்ணி அதில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃப்ரேம் வச்ச மாதிரி ஒரு இமேஜை வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் எங்கள் 4 பேரோட பேரையும் போட்டுட்டு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். அந்த கலர் பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த ஷாப்லேயே வந்து லேமினேட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம அவுட்டோரில் போடுறதுனால மழை வெயிலெலாம் பட்டால் அது கிழிஞ்சிடும். ஸோ அதனால் லேமினேட் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி லேமினேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து அந்த போர்டு மேலே ஒட்டிட்டேன். லைட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பழைய வீட்லேயும் அதே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்லேயும் வந்து அதே ஃபேரி லைட்ஸை வந்து அவுட்டரில் கொஞ்சமாக வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன்.
இது பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக நல்லா மழை வந்துருச்சு. கொஞ்ச நேரம் மழையெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் வந்து பிளான்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தேன். இந்த பிளாக் கலர் பாட்டை நான் அது மேலே வச்சதுலேருந்து அது கீழே வந்து ஒரு ஹோல் கேப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு பல்லி போய் படுத்துக்குது. என்னால் அந்த சைடு போகவே முடியல. எனக்கு பல்லினா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அந்த ஹோல் இருக்கிற மாதிரியான பிளான்ட் அங்கேருந்து எடுத்துகிட்டு கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டர் தான் அங்கே வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்து இப்போ பல்லி போக முடியாது. இப்போலாம் என்கிட்ட இருக்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணேன். அது பண்ணதே வந்து ரொம்ப கிராண்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு எங்களோட டோர் என்ட்ரன்ஸ் வந்து இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் இதோட நைட் லுக்கும் காட்டுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரேடியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் போல் ஆனவுடனே கியோ கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபேரி லைட்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சேன். அவள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் பார்க்குறான். வீட்டுக்குள்ளே நார்மலாக நம்ம டியூப் லைட்ஸ் அதில் தானே குழந்தை வச்சுட்டு ஒரு போட்டா 1 2 போட்டா. ஸோ திடீர்னு இந்த ஃபேரி லைட்ஸ்லாம் பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மோடில் இருக்க மாதிரி அவள் அவ்வளோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு மாதிரி வைப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ டெக்கரேஷனை விட அந்த சின்ன ஃபேரி லைட்ஸ் போட்டோடனே வீடியோ வந்து ரொம்ப பளிச்சுன்னு அழகாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் நான் இன்னைக்கு பண்ண அந்த என்ட்ரன்ஸ் மேக் ஓவர் அண்ட் என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் என்னோட ஒரு சில லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு காட்டியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.